சிவாய நம. கேடிஎஸ் நேயர்களே, நான் சாமுண்டீஸ்வரி. இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு அனுமன் தாயின் வார்த்தைக்காக ராமனையே எதிர்த்த கதை. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லைங்களா? ராம பக்தர் அனுமன் அவர் ராமரையே எதிர்க்கிறாருன்ற போது கேட்கறதுக்கே ரொம்ப வியப்பாவும் இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு இல்லையா? இது ராமாயணத்துல நடந்த ஒரு குட்டி கதை. இத பத்தி நம்ம இப்ப கொஞ்சம் பார்க்கலாமா? அயோத்தியின் ஆளுகைக்கு உட்பட்ட ஒரு சிற்றரசன், அவர் பேர் சகுந்தன். அவர் என்ன பண்ணாருன்னா வேட்டையாடிட்டு வந்துட்டு இருக்கிறார். வேட்டையாடிட்டு வந்துட்டு இருக்கும்போது வசிஷ்டரும் விஸ்வாமித்திரரும் ரெண்டு பேரும் யாக குண்டத்துல இருந்து யாகம் வளர்த்திட்டு பூஜை எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவர் வேட்டையாடிட்டு வந்ததுனால அந்த யாக குண்டத்துக்குள்ள நம்ம போக முடியாது இல்லையா, இருக்கிற இடத்துக்கு அந்த பாவம் இல்லையா. அதனால அவர் என்ன பண்ணாரு, இந்த சகுந்தன் வெளியில நின்றுகிட்டே வசிஷ்டரை வணங்குறாரு. வணங்கும் பொழுது வெளியில இருந்துகிட்டே குரல் மட்டும் கொடுக்கிறாரு வசிஷ்டருக்கு. வசிஷ்டர் மகரிஷி உங்களை வணங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறார். வணங்கிட்டு அவர் போகும் பொழுது நாரதர் வர்றார். நாரதர் வந்தா என்ன பண்ணுவாருன்னு நமக்கெல்லாம் தெரியாதா? நாரதர் பண்றதே கலகம் தான். அந்த கலகத்தை இவரு ஆரம்பிச்சிட்டார். என்ன சொல்றாரு விஸ்வாமித்திரர் கிட்ட, இந்த மாதிரி இந்த சகுந்தன் வசிஷ்டரை மட்டும் வணங்கிட்டு உன்னை வணங்காம போயிட்டான் பாரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ விஸ்வாமித்திரருக்கு ஆமா நம்மள வணங்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோபம் வந்துருச்சான். கோபம் வந்த உடனே நாரதர் சொல்றாராம், நீ கோபத்தினால சபிக்காத, சபிச்சு உன்னுடைய சக்தியை ஏன் நீ குறைச்சிக்கிற? உன்னுடைய சீடன் இருக்கிறார் இல்லையா ராமர், அவரை அனுப்பு அப்படின்ட்டு சொல்றாராம். அவர்கிட்ட போர் புரியறதுக்கு அவனை அனுப்புன்னு சொல்றாராம். விஸ்வாமித்திரர் சொல்றாராம், இன்னைக்கு சூரிய அஸ்தமனத்துக்குள்ள அந்த சகுந்தனுடைய கரம் என் கால் மீது பட வேண்டும் அப்படின்னுட்டு சொல்றாராம். விஸ்வாமித்திரர் ராமரை அழைச்சு, ராமரை என்ன பண்றாராம், சரின்னு சொல்லிட்டாரு. குருவுடைய வார்த்தையை அவரால் மீற முடியுமா? அவர் என்ன பண்ணாரு, சரின்னு சொல்லிட்டு போறாராம். போகும்பொழுது அவருடைய சேனைகளை எல்லாத்தையும் அவரு கூட்டிட்டு போறாராம். இப்போ அதோடு சொல்லிட்டு சும்மா இல்லாம இந்த நாரதர் என்ன பண்ணிருக்கிறாராம், இந்த சகுந்தன் கிட்ட சொல்றாராம், உன்னை அழிக்கிறதுக்காக ராமர் இருக்கிறாரு, உன்னை சிரத்தை எடுக்கிறதுக்காக. அதனால உன்னை காப்பாத்திக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. அனுமனுடைய தாய் அஞ்சனா தேவி இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட போய் நீ கேளு, உன்னை காப்பாத்துறதுக்கு அவங்கள ஒருத்தரால தான் முடியும் அப்படின்னு நாரதர் சொன்னாராம். சரி, சகுந்தனன் என்ன பண்ணாரா, அஞ்சனா தேவி கிட்ட போய், அம்மா நீங்கள் தான் என்னை காப்பாற்ற வேண்டும், இந்த மாதிரி அவர் என்னுடைய சிரத்தை கேட்கிறாரா, ராமர் கொண்டு இருக்கிறாராம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், அடைக்கலம், நம்மள நம்பி அடைக்கலம் வந்தவங்களுக்கு நம்ம அடைக்கலம் கொடுக்கணும் இல்லைங்களா. அதனால என்ன பண்ணாராம், சரி என்னுடைய வாக்கை என் மகன் நிறைவேற்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகன் ஆஞ்சநேயரை வரவழைச்சாங்களாம். வரவழைச்சிட்டு இந்த மாதிரி சகுந்தனை நீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னோம்னா ஆஞ்சநேயர் தன்னுடைய ஞான திருஷ்டினால பார்த்துட்டாராம். சகுந்தனை அழிப்பதற்காக, சிரத்தை எடுப்பதற்காக ராமபிரான் கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் தன்னுடைய ஞான திருஷ்டினால பார்த்துட்டாரு. இருந்தாலும் தன்னுடைய தாயின் வாக்கையும் அவர் காப்பாற்றணும் இல்லையா. இருதலை கொல்லி எறும்பு போல அவர் இருக்கிறார். இந்த பக்கம் ராமர், இந்த பக்கம் அவங்க அம்மா. என்ன பண்றதுன்னு அவருக்கு புரியல. சரி, இருந்தாலும் தாய் சொல்லி நம்ம தட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய வாளால அவருக்கு ஒரு கோட்டையை அமைச்சார். யாருக்கு? சகுந்தனுக்கு ஒரு கோட்டையை அமைச்சு அந்த கோட்டைக்குள்ள சகுந்தனை உட்கார சொல்லிட்டார். உட்கார சொல்லிட்டு அப்புறமா அவரு சிறிய குரங்கு மாதிரி உருவம் எடுத்து அது மேல, அந்த கோட்டை மேல ஏறி உட்கார்ந்துகிட்டார். இப்ப ராமர் அம்பெல்லாம் விட்டுக்கிட்டே இருக்கிறாராம். அம்புலாம் விடும் பொழுது, அந்த கோட்டை மேல அம்பு விடும்போது எல்லா அம்புமே ராமர் பாதத்துல விழுந்துருச்சான். ஒரே வியப்பா இருக்கான் ராமருக்கு, என்னடா இது, எல்லா அம்புமே நம்மள நோக்கி நம்ம பாதத்துல விழுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாரதர் வந்தாராம். நாரதர் என்ன பண்ணாரா, நாரதர் ராமர் கிட்ட சொல்றாராம், ஒரு கணம் உன்னுடைய சிம்மநாதமும் அப்புறமா யுத்த சத்தமும் நிக்கட்டும், அதுக்கப்புறமா
பாரு அப்படின்னாராம். அதே மாதிரி ஒரு கணம் நிக்கும்போது ராம் 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 ராம்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சான். யாருன்னு பார்த்தாக்கா ஆஞ்சநேயர் ராமரை நோக்கி ராம் ராம் ராம். அவர் ராமர் கிட்ட போர் புரிய முடியுமா? அவர் என்ன பண்ணாரு, உட்காந்துட்டு ராம் 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 ராம்னு சொல்லிட்டு இருந்தாராம். அப்போ நாரதர் சொன்னாராம், ஐயனே நீ மன்னிக்கணும், நான் அனுமனுடைய பெருமையை உங்களுக்கு சொல்றதுக்காகவும், அவர் உங்களையே எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அவர் உங்களை எதிர்க்காம ராம் ராமன் உங்களை மேல பக்தியா இருக்கிறார் இல்லையா, அந்த பக்தியை உங்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் ஒருவர் மேல் ஒருவர் வைத்திருக்கிற பாசத்தை தெரியப்படுத்துறதுக்காக தான் நான் இதை நடத்தினேன், என்னை மன்னித்தருள்க அப்படின்னுட்டு சொல்றாராம். அனுமன் ராமர் பாதத்துல விழுந்து வணங்கும் பொழுது அந்த கோட்டையில இருந்து இவர் வராரு. யாரு? சகுந்தன் வராரு. சகுந்தன் ஐயனே என்னை மன்னித்தருள்கன்னு சொன்னோன்னு ராமர் எடுத்துட்டு போயிட்டு விஸ்வாமித்திரர் கிட்ட விட்டுறாரு. விஸ்வாமித்திரர் என்னுடைய கோபத்தினால உன்னை இது பண்ண, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணாரு, அவர் சிரத்தை விஸ்வாமித்திரர் காலில் வச்சுட்டு வணங்கினாராம். சூரிய அஸ்தமத்துக்குள்ள இது நடந்துருச்சான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தாக்கா, கோபப்பட்டா கூட விஸ்வாமித்திரர் என்ன பண்ணிருக்கிறாரு, ராமருடைய பொறுமையினால அவருடைய கோபம் தணிந்தது. கோபத்தினால நாம இந்த உலகத்துல எதையுமே சாதிக்க முடியாது. ராமர் பொறுமையா இருந்ததுனால தானே அவர் இந்த விஷயத்த சாதிச்சாரு. அதனால பொறுமை ரொம்ப முக்கியம். அவரு அனுமன் கிட்ட எவ்வளவு அவர் நினைச்சிருந்தா அனுமனை அழிச்சிட்டு அந்த கோட்டையை உடைச்சி இவனை வெளியில எடுத்துட்டு வந்திருக்கலாம் சகுந்தனை. அவர் அந்த மாதிரி நினைக்கல. இல்ல, அவரு ஒரு பெரிய மகான் தானே, அவருக்கு தெரியாதா அனுமார் வாழ்க்குள்ளதான் இவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவர் அதை செய்யல இல்லையா. அவருடைய பொறுமைதான் அவரை இந்த அளவுக்கு வழி நடத்துது. நாமும் எந்த ஒரு விஷயத்துக்குமே கோபப்படாம பொறுமையா ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு செயல்பட்டோமானால் நாமும் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்பதற்கு ராமாயணத்தில் இருக்கிற இந்த சிறிய கதை நமக்கு ஒரு உதாரணமாக அமைகிறது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட்ஸ் பண்ணவும், சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி.